திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வணக்கம். திருமறை நேரம் நேயர்களே, வான்வழி வேத வகுப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த வேத வகுப்பு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக கடிதங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். உங்களால் முடிந்த இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் செய்யணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களும் பார்க்கும்படியாக தயவுசெய்து சொல்லுங்க. அது நீங்கள் நிறைவேற்றுகிற ஒரு ஊழியமாக இருக்கும். இப்பொழுது நாம கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து செய்தியை கவனிக்க போகிறோம். இதுல ஆரம்பத்திலிருந்து அவர் சொல்ல வந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு முடிவு அல்லது ஒரு கருவை இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல சொல்றார் பாருங்க. 21வது வசனம் 2ஆம் அதிகாரம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, அப்படின்னா வீணாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து சிலுவில ஏன் அந்த கோரமாக மரித்திருக்கணும், அதை தவிர வேற ஏதாவது வழியை கடவுள் செஞ்சிருக்கலாமே, சிம்பிளா கூட ரட்சிப்பை கொடுத்திருக்கலாமே, இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை சித்தாந்தங்களை போல தன் சொந்த ஞானத்துல மனுஷன் பேசுறான். பிரியமானவர்களே, இயேசு மரித்ததுனாலதான் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதான் சொல்றாரு, அந்த தேவனுடைய கிருபையை நான் வீணாக்க மாட்டேன். ரோமர் 1ல பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தேவனை அறிந்தும் அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்னைக்கு நிறைய தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் சொந்த அறிவின்படியும் உலக ஞானத்தின்படியும் கிருபையை இழக்கிறார்கள். ரொம்ப அறிவாளி ஞானத்தை போல நினைத்து அவர்கள் கிருபையை இழந்து போறாங்க. இதுக்காக தான் இந்த அதிகாரத்துல அந்த கிருபையை நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். நியாயப்பிரமாணத்தினாலே எடுத்து போட்டுட்டார் இல்லையா, இயேசு எடுத்து போட்டார் இல்லையா, அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆனால் கிறிஸ்து மரித்தது பிரயோஜனமானது. கிறிஸ்து மரித்ததுனாலதான் நமக்கு கிருபை வருகிறது. இதைதான் நாம இன்னைக்கு செய்தியில கேட்க போகிறோம். கவனிப்போமா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய நாள் காலை எழுந்தவுடனே கடவுளுடைய சிந்தனை, முழங்கால் ஜெபம், கடவுளுடைய திருச்சித்தம் தேடுதல் என்ற ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டிருக்கிறதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியை தனி மனிதர்களாகவும் குடும்பமாகவும் குழுக்களாகவும் திருச்சபையாகவும் தேசத்தின் எல்லையெங்கும் உள்ள மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்குறதோடு இல்லாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இஸ் இட் சோ என்ற மாதிரி இப்படி தான் இருக்கா விஷயங்கள், அந்த ஆய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை அறிவிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் உள்ள 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், ஆசிரியர் பவுலடியார். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் கலாத்தியர் 2வது அதிகாரம். நான் ஏற்கனவே முன்னுரையில் உங்களுக்கு சொன்னேன், யூத மதத்தில் கிறித்தவர்களாக வந்தவர்கள், யூத மதம் அல்லாத புறஜாதியர்களிடத்திலிருந்து கிறித்தவர்களாக வந்தவர்கள், இந்த இருவருக்கு இடையில் நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்துவில் உண்டான கிருபையையும் சுதந்திரத்தையும் அந்த சத்தியத்தையும் அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்துட்டாங்க. இது மதங்களிலே ஏற்படுகிற ஒரு குழப்பம்தான். குறிப்பாக கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் இருக்கு. 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் 3000 அங்கத்தினர்களோடு துவங்கியிருக்கு. இது வேகமாக வளர்ந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் நீங்க படிக்கும்போது, அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த கலாத்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு மதம் சீரு சிறப்பாக வளருதோ எதிரிகள் தானாகவே உருவாக்கப்படுவாங்க. அது இயல்பு தான். இங்கே கிறிஸ்தவத்துக்கு எதிராக யார் எதிரின்னு பார்த்தீங்கன்னா பழைய யூதர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டி
சிலுவையில் அறைந்து கொன்றது யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய இனத்தைச் சேர்ந்த, குடும்பத்தைச் சேர்ந்த அதே யூதர்கள் தான். அதாவது இயேசு கிறிஸ்துவை கொன்றவர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் தான். அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இட் வாஸ் ஜூ ஹூ கில் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படினால் கிறிஸ்தவம் துவங்கும் போதே, கிறிஸ்தவத்தினுடைய அச்சு உருவாகும் போதே, அதனுடைய வேர் கிளம்பும் போதே எதிரியாக நின்றது யூத சமயம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திருச்சபையானது எருசலேமிலே உருவாக்கப்பட்ட போது எதிரி யாருன்னா அதே யூதர்கள் தான். சவுல் என்று அழைக்கிற அந்த மனிதன் யாரு? அவர் ஒரு யூதன். ஆனால் அந்த சவுல் பவுலாக மாறிவிட்டார், கிறிஸ்துக்குள் வந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு எதிரி யாருன்னா அந்த பழைய யூதர்கள் தான். கலாத்திய நிருபம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? யூதர்களால் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற கொடுமை. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த மக்கள், அதாவது ஜூ கான்வர்ட்ஸ், ஜென்டைல் கான்வர்ட்ஸ், அதாவது யூத மதத்தில் இல்லாத வேற இடங்கள்ல இருந்து உங்களை போல என்ன மாதிரி ஆள் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு எதிரடியாக அவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்தை தடுப்பதற்காகத்தான் கலாத்திய நிருபம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க புதிய ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏதோ ஒரு யாரையோ எதிர்த்து பேசின மாதிரி, யாரையோ கடிந்து கொண்ட மாதிரி, யாரையோ தவிர்க்கிற மாதிரி, எதையோ கடிந்து கொள்ற மாதிரி நிருபங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. யாருன்னு பார்த்தா அந்த யூத கிறிஸ்தவர்கள் தான். கலாத்திய நிருபம் எழுதப்பட்டதற்கு தி சிங்கிள் ரீசன், ஒரே ஒரு அடிப்படை காரணம், யூத சமயத்திலிருந்து விருத்த சேதனத்தை கொண்டிருந்த மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரவாளிகளாக வாழ்கிற மக்களை பார்த்து, நீங்களும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று இந்த கருத்தை சொன்னாங்க. இது அப்போஸ்தலர் நடபடியில் 15ஆவது அதிகாரம் 2வது வசனம், 4வது வசனம், 7வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் கூட கிறிஸ்தவராக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சபையில இருக்கிற மக்களுக்கு மனிதர்கள் பல்வேறு விதமான போதனைகளை சொல்லித்தராங்க, பல்வேறு விதமான வணக்கங்களை சொல்லித்தராங்க. சபைகளில நூதனமான கொள்கைகள் புகுத்தப்படுது. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் 2000 பிரிவுகளாகவும் 3 பெரிய பிரிவுகளாகவும் பிரிந்திருப்பதற்கு காரணம், மனிதர்கள் தங்களுடைய யோசனைகளாகிய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குள் கொண்டு வந்து இதை நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ ஒரு கடைசி காலம் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு 3வது பிரிவு, பகிரங்கமாக உலகம் முழுவதும் நீங்கள் அந்நிய மொழியிலே பேசினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், அந்நிய மொழியில் பேசுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர், இந்த கருத்துக்களை சொல்றாங்க. இது புதிய ஏற்பாட்டில் இல்லை. அந்நிய மொழி பேசுதல் இருந்தது, ஆனால் அது இறைவன் கொடுத்த வரம். கொடுத்தவர்கள் பேசியிருப்பார்கள், பேசாதவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் இயேசுநாதர் அந்நிய மொழியில் பேசவில்லை, அதனால அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? எல்லாருக்கும் அந்த வரங்கள் இல்லை. ஆகவே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த 2ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான குறிப்போடு துவங்குகிறது. அவர் என்ன சொல்றாரு? 20வது வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். இது ஒரு விஷயம் நமக்கு நச்சுன்னு விளங்குற மாதிரி சொல்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த மரத்துல, சிலுவை மரத்துல அவருடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் தொங்குவது நம்முடைய கண்கள்ல பிரதட்சியமாக தெரிகிறது. அதே கருத்து தான் இவர் சொல்றார். The moment I become a Christian, I have been crucified. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகள் வழியாக வாழ்வது. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு மனுஷன் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியும் தேவ சித்தத்தையும் அடையும் போது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், சுவாசித்தாலும், உண்டாலும், உடுத்தினாலும், வேலை செய்தாலும், படித்தாலும், சமூகத்தில் ஒரு பகுதியாக அவன் இருந்தால் கூட
அவன் ஆத்தும விஷயத்துல சிலுவையில் அறையப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். He has to live in his mind as a person crucified with Christ. அதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. ஆனால் மனதாலே கிறிஸ்தவத்தை வாங்கி கொள்ளாமல் உடலாலே பெயராலே கிறிஸ்தவம் என்பது அது பூமிக்குரிய ஒரு விஷயம். பேர் ஒன்னா பர்னாட் ஷாவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பேரா இருக்கலாம். அதனால அவர் கிறிஸ்தவரா இருப்பார்னா இல்லை. உள்ளத்தால் வாழ்கிற கிறிஸ்தவம் தான் உண்மையான கிறிஸ்தவம். அதான் சொல்றாரு, நான் இனி நான் அல்ல, இந்த பழைய மனிதனாகிய நான் அல்ல, பாவியாகிய மனிதன் நான் அல்ல, கொடுங்கோலனாகிய நான் அல்ல, பிறரை துன்புறுத்தினவனாகிய நான் அல்ல, எனக்காக வாழ்ந்த நான் அல்ல, இனி நான் இறைவனுக்காக வாழ்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்திலே அன்பு கூர்ந்து தமது குமாரனை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் நிமித்தமாக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்றார். நண்பர்களே, இந்த காலையில நீங்கள் வாழும் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஆத்தும வாழ்க்கை, உலகத்தை வெறுத்து இறைவனுக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கை. ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழுங்கள் என்று கேட்கிறார். Do not conform yourself to the world, but be ye transformed to the very Son of God in your life. இதுதான் கிறிஸ்தவம். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய சாரத்துக்கு வருகிறார். 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. 150 வருஷத்துக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேதாகமத்தில் விருதா வாக்குவதில்லை என்ற ஒரு தமிழ் சொல் பயன்படுகிறது. விருதா அப்படின்னு சொன்னா வீணுன்னு அர்த்தம். நான் வீண் செய்வதில்லை. எதை? தேவனுடைய கிருபை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன வகுப்புல சொன்ன கிருபை என்பது இறைவன் மனிதனுக்கு கொடுப்பது, மனிதன் கடவுளுக்கு கொடுப்பதல்ல. கடவுளுக்கு மட்டும் இலக்கண ரீதியா பயன்பட வேண்டிய வார்த்தை கிருபை. only grammatically God can use the word grace. என்ற கிருபை என்பது இறைவன் பார்த்து தகுதியற்ற மனிதனுக்கு அவர் நன்கொடையாக, ஈவாக, பரிசாக கொடுப்பது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கிருபை காட்ட முடியாது. தயவு காட்டலாம், இரக்கம் காட்டலாம். கிருபை என்பது தேவன் மனிதன் கொடுக்கிறது. அதனால்தான் அந்த கிரேஸ் என்ற வேர்டுக்கு காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சின்ன கேள்வி, தேவன் நமக்கு கிருபை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய ஈவா இருக்கும்? அது சூரியனை விட பெரிதாக இருக்கும், சந்திர நட்சத்திரத்தை விட பெரிதாக இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட கிருபையை ஒரு மனிதன் காலால உதைத்து போடலாமா? அதை வீணாக்கலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான செய்தியை நம்ம படிக்கிறோம். அதாவது லூக்கா 15:13 ஒரு மனிதன், அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்களாம். அதில் இளையவன் தகப்பங்கிட்ட எனக்கு சேர வேண்டிய என்னுடைய பாகத்தை கொடுன்னு கேட்குறான். தகப்பனார் அதை கொடுத்தான். அந்த மகன் என்ன செய்தானா, அந்த பாகம் முழுதும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு சென்று, கவனிங்கள், துன்மார்க்க வழியில அதையெல்லாம் அழித்து போட்டானா. இந்த சம்பவத்தை லூக்கா 15 நம்ம படிக்கிறோம். இந்த கிருபை விளக்குவதற்காக சொல்றேன். உதாரணமா, அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வாங்கிய அந்த போர்ஷன், அவனுடைய பங்கு, அவன் சம்பாதித்தது அல்ல, அது தகப்பனுடையது. தகப்பனும் எந்தவித கண்டிஷன் இல்லாமல் கேட்டவனும் கொடுத்துட்டார். இப்போ அதை வாங்கிட்டான்ல, அதை வாங்கி வியாபாரம் செய்தானா, தொழிலை முதலீடாக பயன்படுத்தினானா, அல்லது அதில் விதைத்து அறுவடை செய்தானா என்றால் இதெல்லாம் அவன் செய்யல. இந்த பாகத்தை he spent evil, அவன் அதை துன்மார்க்கமாக செலவழித்தான். துன்மார்க்கம் என்பது பாவம், அக்கிரமம், வேசிகள் கைகளிலே அவைகளை இழந்து விட்டான். இப்போ தகப்பன் சம்பாதித்த விலையேற பெற்ற அந்த ஈவை, அந்த கிருபையாகிய அந்த உறவை, அந்த நன்மையை மகன் இலவசமாக வாங்கி வந்து தொலைத்து போட்டான். அப்படிதான் தேவனுடைய கிருபையை நியாய பிரமாணத்தின் கீழே, விருத்த சேதனத்தின் கீழே, பழைய ஏற்பாட்டின் கீழே தேடுகிற மக்கள் செய்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது?
கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 99% மக்கள் ஏதாவது ஒரு வகையில் புதிய ஏற்பாட்டின் கீழ் கிறிஸ்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையை பழைய ஏற்பாட்டு போதனையின் கீழே ஏதாவது ஒரு கோணல்ல ஏதாவது ஒரு உபதேச விஷயத்துல அதை பயன்பாட்டுக்குள் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி குழப்பி அதை எழுந்து விடுகிறார்கள். அதனால்தான் சொல்றாரு 21வது வசனத்துல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை, நீதியானது, கவனிங்கள், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. என்ன சொல்றாரு? இந்த பழைய ஏற்பாட்டின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இருக்க, இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே மனிதனுடைய ரட்சிப்பு சாத்தியமாயிருந்தால், பாவ மன்னிப்பு வாய்ப்பாக இருந்தால், கடவுளிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமாகி வழி அவனுக்கு திறந்திருந்தால், ஏசுநாதருக்கு சிலுவையில் மரிக்கணும்? இந்த பழைய ஏற்பாட்டின் மூலமாக அது கிடைக்கலன்றதுனால தான் புதிய ஏற்பாட்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நீதியின் மூலமாக மனிதன் பாவ மன்னிப்பை பெறாதனால தான், நீதி அடையாதனால தான் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலம் அவர் நமக்கு நீதியை தருகிறார். ரொம்ப அழகான ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன லாஜிக். ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, சின்ன ஒரு தூசி கண்ணில் விழுந்தா கண்ணே விழுந்துற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி இந்த சின்ன விஷயமா இது தெரிஞ்சால் கூட இது நம்முடைய ஆத்மாவே புரட்டி போடக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதை தான் இந்த நாட்டு மக்களுக்கு 43 வருஷமா நான் சொல்லி வரேன். Either you be a Christian according to the New Testament or you follow anything you want. ஒன்று நீ புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். எவ்வளவு நச்சுன்னு கேட்கிறார் பாருங்க. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப நீ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை வீணுன்னு சொல்றியா? அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் சரியென்னு நீ சொல்வாயானால், நீ தேவனுடைய கிருபையை வீணாக்குவது போல நீ பழைய ஏற்பாட்டுக்கு சென்று நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு விருத்த சேதனத்தை அணிந்து பழைய பிரமாணத்தின்படி தசம்பாகங்களை தந்து பழைய முறைமையின்படி ஆராதனைகளை கைக்கொண்டு உன்னுடைய மன விருப்பத்தின்படி பண்டிகைகளை கொண்டாடி நாட்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து பழக்க வழக்கங்களை கொண்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை போறீங்களே, இது நியாயமா? இதுதான் கேட்கிறார். கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று கேட்கிறார். ஆகவே நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குவதில்லை. அதனால்தான் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இயேசுநாதரை பின்பற்றணுன்ற நிலைக்கு வந்த போது மோசையினால் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு என்ற அந்த நிலையை விட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு நான் செத்து இதுக்காக பொழைச்சிட்டேன். ஒரு தாலி கட்டின ஒரு பெண் எல்லாவற்றையும் மறந்து தன் கணவனோடு வாழ செல்வது போல ஏறக்குறைய ஒரு டெட் எண்டு மாதிரி. அது எப்போ திருமணம் ஆயிட்டதோ கணவனோடு செல்கிறார். அது மாதிரி பழைய உடன்படிக்கையை நான் விட்டு புது உடன்படிக்கையின்படி நடக்கிறேன். I am dead to the law, alive to Christ என்று சொல்றார். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் த லா. ரோட்ல பார்த்தீங்கன்னா டெட் எண்டுன்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தெருவுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே போக முடியாது. அந்த தெரு அவ்வளவுதான், மொட்டை தெரு. அது மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்து டெட் எண்டா இருக்காராம். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்து முடிவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பழைய ஏற்பாட்டை நீங்கள் தொடர்ந்து கை கொள்ளலாமா என்று கேட்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்ம இப்பொழுது விடுதலை ஆக்குறது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ரோமர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல நாம படிக்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய பாகம் கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே விவரித்து காண்பித்தேன். ஆனாலும்
என்னோடு கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. 4ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. சிலர் என்னை பார்த்து கேட்குறாங்க, என்னையா நீங்கள் இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தையே தலைகீழா புரட்டி போட்டுறீங்க, வேற நோண்டுறீங்க, ஏதோ ஒன்று நடக்கட்டும், சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், எல்லாம் நன்மைக்கே நடக்கும், நல்லதாக முடியும், இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்கிட்ட இடம் கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு காம்ப்ரமைஸ் த காஸ்பிள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு மயிரிழை அளவிலாவது திருவார்த்தையை குறைக்கவோ மறைக்கவோ சேர்க்கவோ என்னிடத்தில் இடமில்லை. இங்கே சில அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது பழைய நியாயப்பிரமாணத்துக்கு செல்கிற ஆள் அடிமை, ஸ்லேவ்ன்றார். அடுத்தது அந்த மாதிரி கொள்கைகளை கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறவர்களை பக்க வழியாக வந்த கள்ள சகோதரர். நான் சொல்ல, வசனம் சொல்லுது. கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் பக்கம் 258 4ஆவது வசனத்தில் நீங்க பார்க்கிறீங்க. they are a false brethren. இப்படி நான் சொல்லலாமா? கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா? இருக்கு. என்ன வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. பக்க வழினா என்ன அர்த்தம்னா, நேர் வாசல் வழியா வராம பின்கட்டு வழியா, ஜன்னல் வழியா, அல்லது செவற்றை ஓட்டை போட்டுக்கொண்டு திருடம் உள்ள வரான்ல, அவனை என்ன நீங்க சொல்லுவீங்க? ஹவுஸ் தீவ் கம் டு யுவர் ஹவுஸ், நாட் பை த மெயின் கேட், பை த பேக் டோர், இல்லைங்களா? அது மாதிரி பக்க வழியா நுழைந்தவர்கள். இதை விட கடுமையான வார்த்தை என்னால் பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட மக்கள் இப்படி செய்யறாங்க. 5ஆவது வசனம், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. நாழிகை என்பது ஏறக்குறைய 1 மணி நேரம். வேற்றுமையான கலகம் நிறைந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காத போதனைகளை கேட்பதற்கு, செவி கொடுப்பதற்கு, வரவேற்பதற்கு 1 மணி நேரத்தை கூட நாங்கள் செலவு செய்ய மாட்டோம். எனக்கு கிறிஸ்தவ மார்க்கம் 24 மணி நேரம் எந்த காரியத்தில் மொழிகி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அமாவாசை ஜபம் இது மாதிரிலாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் உபவாச திருவிழா. திருவிழா யார் கொண்டாடுவாங்க? விக்கிரகங்களுக்கு தான் திருவிழா கொண்டாடுவாங்க. உபவாசம்ன்றது சாப்பிடாத இருக்கிறது, பட்டி கிடக்கிறது, இறைவன் நிமித்தம் வெறுக்கிறது. கடவுள் நிமித்தம் வெறுத்து மூலையிலே சுருண்டு இருக்கிற மனிதன் எப்படி அதை விழாவாக பார்க்கிறான்? மூளைக்கு மூளை பத்திரிகை தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிறோம்? உபவாச திருவிழா. என்னையா இது? அமாவாசை திருவிழா. ஏன் வெளிச்சம் இல்லாத இருட்டில் என்ன செய்ய போற? இந்த மாதிரியான இருட்டடிப்பு காரியங்களையும் பொல்லாப்புகளையும் துணிந்து பேசிக்கொண்டு பக்க வழியாய் நுழைந்த இந்த கள்ள சகோதரர்களை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு 1 மணி நேரம் கூட இடம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று பவுலடியார் சொல்றார். அதுதான் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்கிரிகளுக்கு பங்குள்ளவனாயிருக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். நண்பர்களே, இந்த கடுமையான விமர்சனம், இந்த போதனை என்னுடையது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. அது ஆவியானவருடைய போதனை, அது கிறிஸ்துவனுடைய சிந்தனை, அது அப்போஸ்தலருடைய கொள்கை. அதை தான் இப்பொழுது நம்ம படிக்கிறோம். ஒருத்தர் கிட்ட வந்தார், ஐயா உங்களுக்காக துபாயிலிருந்து ஒன்று எடுத்துட்டு வந்தார். என்னன்னா தங்கம் கொண்டு வந்திருக்கானார். சரி ஏதோ பரிசு கொண்டு வந்திருப்பார் போடுக்குன்னு பார்த்தா பையிலிருந்து அழகான தங்க கத்தியை காட்டினார். எனக்கு கொஞ்சம் சந்தேகமாச்சு, ஏன் கத்தி கொண்டு வந்திருக்கேன். இல்லைங்க இதை இப்படி எட்டணும், அதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தார். நானும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், பரவாயில்லையே நல்லா வெயிட்டாக இருக்கும் போல் இருக்க, இதை உருக்கி ஏதாவது பண்ண வேண்டியதுதான், அல்ல ஒரு கார் வாங்கலாம், இப்படி இதோட யோசிச்சிருக்கலாம். அந்த ஆள் நான் சொல்கிறாரு, ஐயா இந்த கத்தி உங்களுக்கு தான், அந்த தங்க கத்தி, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்கள் இதில் உங்கள் கழுத்தை அறுத்துங்க, அப்புறம் இதை நீங்கள் வச்சுங்க. இப்போ நீங்கள் அந்த கத்தி வாங்குவீங்களா? தங்க கத்தி பல லட்சம் பெறும். ஆனால் கொடுக்குற ஆள் என்ன சொல்கிறான்?
உங்க கழுத்தை அறுத்துங்கண்ணா. இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் உங்களுக்கு. நண்பர்களே, தங்க கத்தி போன்ற தவறான போதனை அது அழகாக சிறப்பாக பணம் போல இருந்தாலும், பயனுள்ளவையா இருந்தாலும், மகிழ்ச்சி தரக்கூடியதா இருந்தாலும், அது உங்கள் ஆத்மாவை வெட்டக்கூடியதா இருக்குமானால் அதை வாங்கலாமா? அதான் சொல்றார். ஆகவே நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியினாலே ஒரு நீதிமானாக்கப்படுவது சாத்தியமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆகவே தங்க கத்தியை பரிசாக கொடுப்பதாக சொன்னாலும் அது என் தொண்டை வெட்டக்கூடுமானால் அது எனக்கு தேவையில்லை. நியாயப்பிரமாணமானது ஒரு தங்கத்தை போல் தென்பட்டாலும் அது என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை என்றால் அதனால் எனக்கு என்ன லாபம்? அதனால தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட விரும்புகிற நீங்கள் அனைவரும் கிறிஸ்து விட்டு பிரிந்து விழுந்தீர்கள். Those who wanted to justify themselves according to the law, they are fallen from the grace. புரியுதா நண்பர்களே? இது கொஞ்சம் ஆழமான சத்தியம், ஹெவி டோஸ் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த வேதத்தை படிக்கணும், ஞானம் அடையணும், வளரணும், தேவனுடைய பிள்ளையாக வாழணும். கிறிஸ்துவம் என்பது நாம் சிலுவிலே அறையப்பட்டதாகவும் கிறிஸ்துக்குள் நாம் வாழ்வதாகவும் இருக்கிறது. இனி நாம் வாழ்வது கிறிஸ்து நிமித்தமாக இருக்கிறதாக இருக்கிறது. நண்பர்களே, ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீ தேவனுடைய கிருபையை விருதாவாக்கலாமா? Can you make vain God's grace? Can you do that? அப்படி செய்யலாமா? அப்படி நாம் செய்தால் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற அந்த இளைய குமாரன் எப்படி தந்தையின் கடும் உழைப்பாகிய நன்மையை வேசியில் இடத்தில் அழித்து போட்டானோ அதுக்கு சமமாக இருக்கு. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஞானமுள்ள தகப்பனே, உமது ஆலோசனைகளாகிய வல்லமையான வசன பாகங்களை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட மக்களைப் போல தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்தரலும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்கும்படி உதவி செய்தரலும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்திகளை நீங்கள் உட்கார்ந்து குழுக்களாக அமர்ந்து விவாதியுங்கள். இது வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டதா என்று ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டதா இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியுமா? கேள்வியை மறுபடியும் சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து பிறருக்கும் அறிவியுங்கள். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.